ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ திருப்பதி மலை அடிவாரத்துக்கு போயிட்டோங்க. நான் கீழே தான் தங்கியிருக்கோம். கீழே தங்கியிருக்கிறோம். கீழேருந்து அந்த அடிவாரத்துக்கு போயிருக்கோம். அந்த டவுனெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி அடிவாரத்தில் இங்கே நிப்பாட்டிடுவாங்க. இங்கே மலை தெரியுதா? மலை இதுதான் மலை. இங்கே எதில் போனாலும் சரி, பஸ்ஸில் போகிறீங்களோ ஜீப்பில் போகிறீங்க, நம்ம ஓன் காரு ஓன் வெஹிக்கிள் நடந்து போகிறீங்க, எதில் போனாலும் சரி இங்கே செக்கிங் முடிச்சுட்டு தான் போகணும். நம்ம பேகு நம்மளை இந்த ஏர்போர்ட்டில் செக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளை செக்கிங், நம்ம பேகு, நம்ம என்ன கொண்டு போகிறோம், நம்மளோட நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போகலாம், அது எல்லாத்தையும் செக்கிங் பண்ணிட்டு தான் எல்லோரும் இந்த பேகு இதெல்லாம் மேலே வச்சுருக்கோம். இந்த ஜீப் வந்து கவர்மெண்ட் ஜீப்பாங்க. இது கீழேருந்து மேலே கொண்டு போகிற ஜீப் போல். ப்ரைவேட் ஜீப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் சரி எல்லோரும் இறங்கி நம்மளும் செக் ஆகி நம்ம கொண்டு போகிற லக்கேஜும் செக் பண்ணிவிட்டு மேலே ரூம்ஸ்லாம் இருக்குல்ல. நானே ஃபஸ்ட் டைம் போகிறேங்க திருப்பதிக்கு. ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி ரொம்ப பெருமாளை வேண்டி தான். இது பாருங்கள், இதுதான் கோயில். இங்கே தெரியுதா? இதாங்க கோயில். இங்கே தான் நம்ம மேலே போக போகிறோம். நம்ம இப்போ கீழே இருக்கிறோம். நான் கீழேருந்து எனக்கு தெரிஞ்சது அந்த கோயில். நான் அப்படியே வியூவில் எடுத்தேன். அந்த வியூ பாயிண்ட்டு நல்லா தெரிஞ்சது. சொன்னாங்க இங்கே தான் நம்ம போகிறோம் அந்த டிரைவர்கிட்ட. அவ்வளோதான். ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆகுது கீழேருந்து மேலே போகிறதுக்கு. ரொம்பலாம் டைமில் டிராஃபிக்னால் தான் கொஞ்சம் லேட் ஆகும் போல். அதர்வைஸ் ரொம்ப இதுதான் இந்த இதெல்லாம் இதுதான் என்ட்ரன்ஸ். போயிருக்கவங்களுக்கு தெரியுமா இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். சில பேர் போகிறாங்களா, அடிக்கடி போகிறாங்க வராங்க, இதுக்கு போய் சொல்லணும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி பெருமாளை ரொம்ப வேண்டிட்டு எனக்கு இந்த எனக்கு இந்த ஒரு வாரம் கொடுன்ற அளவுக்கு நான் வேண்டிட்டு வாரம் ரொம்ப வேண்டிட்டு ரொம்ப அவருக்காக காணிக்கை எடுத்து வச்சுருந்து கொண்டு போய் செலுத்தணுன்ட்டு எடுத்து வச்சு அப்புறம் தாங்க பிளான் பண்ணுவோம். ஆனால் எனக்கு அந்த வரம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இப்போ தான் கிடச்சிருக்கு. நான் கொண்டு போய் நான் அவருக்காக சேர்த்து வச்ச காணிக்கையும் செலுத்திட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக ரிட்டர்ன் வந்துட்டேங்க. டெல்லி வந்தாச்சு. அப்புறம் நான் கீழேருந்து ஸ்டில் எடுத்தேன். இதுதான் செக்கிங்கோட ஏரியா. இங்கேருந்து கீழேருந்து இந்த மலை ஸ்டில் எடுத்தாச்சு. மேலே போகிறாங்க. அப்புறம் செக்கிங் முடிச்சிச்சு. காரு செக்கிங் ஆகிட்டு இருந்துச்சு. பேக்குலாம் அந்த சமயத்தில் நான் 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே எப்பயும் போல் தான் மலை இப்படி தான் மேலே செக்கிங் மலையெல்லாம் இப்படி தெரிஞ்சதுங்க. எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிறதா இல்லை நானே அந்த ஏரியாவை பார்க்க தான் தெரியல. இருந்தாலும் இந்த சைடு கொஞ்சம் வீடியோ எடுத்தேங்க. உள்ளே தான் ஃபோட்டோ ரொம்ப செக்கிங் சொல்கிறாங்களா. ஃபோனு அலோடே கிடையாது. ரெண்டாவது அந்த டிரைவர் சொல்லிட்டாரு, ஃபோனெல்லாம் நீங்கள் வண்டியில் தான் வச்சுட்டு போகணும். கோயிலுக்கு உள்ளே வெளியிலலாம் எடுக்கலாம். நான் உள்ளே போன பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு வெளியில் இருந்து எடுக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டார், நீங்கள் வெளியில் ஃபோனை கொண்டு போனீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு 1,00,000 பக்தர்கள் வராங்க. நீங்கள் அதுக்கே உங்களுக்கு 1 ஹவர். அப்படி இருந்து நான் 12 மணிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு நான் வெளில வர்றதுக்கு 4 மணி ஆச்சு. நான் அந்த ரூம்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. அந்த ரூம்ஸ்லேயே 2 ஹவர் உட்காந்துருந்தோம் நான் இவரும். அந்த மாதிரி ஆச்சுங்க. அதனால் நாங்கள் வண்டியிலேயே ஃபோன்லாம் வச்சுட்டு போயிட்டோம். இந்த பாருங்கள், இந்த மலையெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, அந்த மலையும் நல்லா இருந்துச்சு. மெதுவாக அப்படியே வண்டி அதிகமாக போச்சுன்னா வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஸ்லோவாக போகிற இடத்துல நல்லபடியாக நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். அப்படியே 40 மினிட்ஸ் தான் ஆகுது. நம்ம மேலே போயிட்டோம். மேலே போன பின்னாடி கீழேயே ஒரு பெருமாள் கோயில், அங்கனக்குள்ளேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இப்போ என்ட்ரன்ஸ் போனோன்னா நான் காமிக்கிறேன். கொஞ்சம் வெயில் பனி அந்த மாதிரி இருந்துச்சுங்க. கிளைமேட்டு நல்லாவே இருந்துச்சு. நம்ம மேலே போயிட்டே இருக்கோம். வெளில போய்ட்டு ரொம்ப கூட்டம் தான் இருந்தது. உள்ளே போக கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் ஆர்மி பாஸ் எடுத்து தான் போனோம். இந்த மாதிரி இப்போது மேலே போயாச்சு. மேலே போனோன்னே இந்த மாதிரி ஒரு பெரிய கோயில் இருந்தது. இங்கே ஆனால் அந்த டிரைவர் இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். இதுக்குள்ளே நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அதுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போனார். அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மெயின் பெருமாள் கொண்டு போனோம். இங்கேயே போகிறோம். இதை கிராஸ் பண்ணி தான் கொண்டு போயிட்டு நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு பெருமாள் இருக்காரு. அதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்தில்
நம்ம அந்த பெருமாளோட என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோங்க. அவ்வளோ தூரம் வரைந்து அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டார், இதுதான் ரூட்டு, இது வழியாக நீங்கள் உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டாருங்க. அவ்வளோதான் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம், அப்புறம் டிக்கெட் எடுத்தோம். அதான் உள்ளே போனாலே க்யூ நிற்கிது, இங்கே போங்க அங்கே போங்க அப்படி இப்படி. இந்த பாருங்கள், இந்த பெருமாள் கோயில் வரையும் தான் நமக்கு ஃபோனு நானுமே கொண்டு போனேன். இங்கனுக்குள்ளே மட்டும் வீடியோ எடுத்தேன், இங்கனுக்குள்ளே மட்டும். இதுவும் ஒரு பெருமாள் கோயில் தான். அப்புறம் லட்டு வாங்கிட்டு வந்தேன் எல்லாருக்கும். இந்த லட்டு பாருங்கள், இது ஒரு பெரிய லட்டு கிடச்சதுங்க. கல்யாண உற்சவ லட்டு, நமக்கு கல்யாண உற்சவ லட்டும் அப்புறம் இந்த கருப்பு உளுந்து வடை கிடச்சதுங்க. ஓகேங்க, பாய்ங்க.